வணக்கம் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நீங்கள் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்து பொதுவானது, ஆனால் அதை நிறைவேற்றுவது உங்கள் கையில்தான் உள்ளது. நீங்கள் மன அமைதியுடன் இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும். இந்த உழைப்பும் அமைதியும் தான் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். சரி, இன்று நாம் நடைமுறை வாழ்வில் பயணம் என்ற தொடரில் இன்றைய தொடரை நாம் பார்க்கலாம். பொதுவாக இன்று உலகில் பரவலாக காணப்படும் ஒரு நிகழ்வு தான் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல், அதாவது தன்னைத்தானே அழித்து கொள்ளுதல். இதை தற்கொலை என்று சொல்லலாம், சூசைட் என்றும் சொல்லலாம், செல்ஃப் மியூட்டிலேட் என்றும் சொல்லலாம். பொதுவாக இந்த தற்கொலை எண்ணங்கள் ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாக இந்த தற்கொலை எண்ணம் ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அல்லது பல காரணங்களுக்காகவோ தோன்றும். இந்த தற்கொலை பல்வேறு முயற்சிகள் மூலம் நடைபெறும், ஒரு முறை அல்ல. இந்த தற்கொலை செய்வதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். இந்த தற்கொலை எண்ணம் எப்பவுமே ஒரு எச்சரிக்கை உணர்வாக தான் நம்ம இருக்கும், அதில் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போது இந்த தற்கொலை எண்ணத்துக்கு எப்போ ஒருத்தன் முடிவு பண்ணுறா அப்படின்னா, அவன் அனைத்து முயற்சியும் செஞ்சுட்டு வேறு வழியே இல்லை, கடைசி வரைக்கும் போராடி எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் தான் அவன் இந்த முடிவுக்கு வரான், அதை முயற்சி செய்கிறான். இந்த தற்கொலை எண்ணமானது நீண்ட காலமாகவும் இருக்கும் அல்லது குறுகிய காலமாகவும் இருக்கும். இந்த நிகழ்வுகள் நபருக்கு நபர் வேறுபடும். உதாரணமாக, இப்போ ஒரு தற்கொலை செய்ய ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு, அது வரைக்கும் அவர் மனசில் தற்கொலைங்கிற எண்ணம் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் அவர் எங்காவது ஒரு இடத்துல போயிட்டுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போகிற வழியில் ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததுன்னா அவருக்கு திடீர்னு இந்த ஆற்றுல குதித்து நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வரும். இன்னொருவருக்கு எப்படி வரும்னா, அவர் ஏதோ ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, அந்த வழியாக ஒரு ரயில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரயில் போகும்போது திடீர்னு அந்த ரயிலுக்கு குறுக்க போய் விழுந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகும். ஸோ இந்த தற்கொலை எண்ணம் பல்வேறு முறைகளில் இருப்பதால் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான முறைகளை கையாளுறாங்க. பொதுவாக இந்த எண்ணங்கள் சூழ்நிலை காலத்துக்கு ஏற்ப அது மாறிட்டே தான் இருக்கும். இப்போ மனிதர்களுடைய வேதனைகளுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய தீவிரத்தன்மை இருக்கும். பொதுவாக தற்கொலை எண்ணங்கள் 2 வடிவங்கள் இருக்கும். இந்த 2 வடிவங்களுமே ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று செயலற்ற தற்கொலை எண்ணம், இன்ஆக்டிவ் சூசைட். இந்த இன்ஆக்டிவ் சூசைடு, செயலற்ற தற்கொலை எண்ணத்தில் பார்த்திங்கன்னா, தற்கொலை செய்வதற்கான எந்த திட்டமும் இருக்காது, ஆனால் திடீர்னு அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. இன்னொன்று தற்கொலை எண்ணம் தீவிரமாக இருப்பது, அதாவது சூசைடல் தாட் இஸ் சீரியஸ். இந்த எண்ணத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க தற்கொலை செய்வதற்கு சில திட்டங்களை உருவாக்குவாங்க. அந்த திட்டத்தின் மூலம் தற்கொலையை ஏற்படுத்திக்குவாங்க. பொதுவாக தற்கொலை எண்ணத்தை பற்றி கண்டறிவதற்கு எந்த ஒரு எண்ண சோதனைகளுமே இல்லை. அது மனிதர்களுடைய சூழல், வளர்ப்பு முறைகள், சமூக காரணங்கள், இதன் மூலம் அது வருது.
தற்கொலைக்கு காரணம் வந்து சில நேரங்களில் அடையாளமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். சரியான காரணத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது. இதுக்கு தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம மூளையினுடைய வளர்ச்சி அது ஒரு காரணமாக இருக்குது. 2வது மரபியல் காரணிகள், அதாவது ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் ஒரு காரணமாக அமையுதுங்கிறது அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. அப்புறம் சமூக பிரச்சனைகள், பொருளாதாரம், வாழ்வாதார பிரச்சனைகள், அப்புறம் தனிப்பட்ட உறவுகள், அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப், மன அழுத்தம், மனநோய் போன்ற ஒரு மனநிலை, அப்புறம் எதிர்மறையான மனநிலை, எதிர்மறையான வாழ்க்கை முறை, தாம் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையலையேங்கிற ஒரு முறை, அப்புறம் வந்து இந்த ஆல்கஹால், கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல், இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் தற்கொலை எண்ணம் வரும். அப்புறம் வந்து மெயினாக இது பாலியல் பிரச்சனைகள்னாலையும் இந்த தற்கொலை எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். எனவே பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். அப்புறம் இந்த தற்கொலை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ணலாம், நம்ம அதை வந்து ஓவர்டேக் பண்ணலாம், அது அந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கு முடிவு பண்ணலாங்கிற ஒரு முயற்சி எடுக்கணும். 2வது அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம நம்ம மனதை வந்து வேற ஒரு பக்கம் திசை திருப்பணும். ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு அம்சமோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். அதில் முன்னேற்றம் அடையும் போது இந்த தற்கொலை எண்ணங்கள் வந்து படிப்படியாக குறையும். மேலும் இதற்கு சிகிச்சைகளும் உண்டு. இந்த தற்கொலை எண்ணங்கள் தொடர்ந்து ஒருவரை துன்பப்படுத்தினால் அதற்கு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு நமது அரசாங்கமே வந்து சில தற்கொலை எண்ண தடுப்பு மையங்களை அமைச்சிருக்கிறது. அதில் போய் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அதன் மூலம் சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கவுன்சிலிங் ஆலோசனை தேவைப்பட்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சந்தேகம், பயம், அந்த தற்கொலை எண்ணம் தூண்டினால் நீங்கள் எந்த நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 7448477744. நான் எந்த நேரத்திலும் இதற்கான ஆலோசனைகளையும் தேவைப்பட்டால் சிகிச்சையும் இலவசமாக நான் வழங்குகிறேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் நாளை ஒரு என்ன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.